திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவர் எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பார்க்கலாம், அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதியில் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அக்குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவின் பால் நிலத்தில் மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாருங்கள், நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். பாசுரம். கிறிஸ்துவே எம் இளஞாயிறே, இருளை உளம் நின்றகற்றிடுவீர். மண்ணில் பகலை புதுப்பிக்க புண்ணிய ஒளியும் ஒளிரட்டுமே. தக்க காலம் இதை நீர் தந்து குத்துண்ட உலத்தை எமில் படைத்தீர். பொறுத்தீர் எம்மை நெடுங்காலம், பெருமணம் கொண்டவை பொறுப்பீரே. எத்துணை பெருங்குறை இருந்திடினும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக. எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே. நாளொன்று வரும், அதுவும் நாளே. மீளவும் அதில் அனைத்தும் புதிதாகும். திருநாள் அதனில் யாம் மகிழ்வோம். பெருநாள் அதுவென புகழ்வோமே. கடவுளே, மூவொரு இறைவனே, படைப்புகள் அனைத்தும் உம்மை வணங்கும். மன்னிப்பாய் புது மனிதரென இன்னிசை உமக்கு பாடிடுவோம். ஆமேன். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது. உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதையும். உம் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை.
சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். ஆண்டவரை உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீ விரும்புவீர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். மீட்பரான இஸ்ரேலின் கடவுளை, உண்மையிலே நீர் தம்மை மறைத்து கொள்ளும் இறைவன். சிலைகளை செய்வோர் அனைவரும் ஒருங்கே வெக்கி நாணினர். அவர்கள் குழம்பி தவித்தனர். ஆண்டவர் என்றுமுள்ள மீட்பை அளித்து இஸ்ரேலை விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள். ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே: அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். நானே ஆண்டவர், என்னை என்று வேறு எவரும் இல்லை. நான் மரபிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் பேசியதில்லை. வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் வழிமரப்பிடம் சொல்லவில்லை. ஆண்டவராகிய நான் உண்மையை பேசுகிறேன், நேர்மையானவற்றை அறிவிக்கிறேன். மக்கள் இனங்களுக்கும் தப்பி பிழைத்தோரை, ஒன்று திரண்டு வாருங்கள், ஒருங்கே கூடுங்கள். மரத்தால் செய்த தங்கள் சிலைகளை சுமந்து சொல்வோருக்கும் விடுதலை வழங்காத தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை. அறிவியுங்கள், உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள். ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார்? முதலில் இதை அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு இல்லை. நீதி உள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரை, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள், ஏனெனில் நானே இறைவன். என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவரும் சொல்லி அவரிடம் வருவர். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையவராக பெற்று அவரை போற்றுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறப்படைவார். அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வேடனின் கண்ணியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். அவனுடைய தீய சொற்களில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. வேடனின் கண்ணில் நின்று அவர் என்னை விடுவிப்பார். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். லேவியரின் குருத்துவ முறை வழியே இஸ்ரேல் மக்கள் சட்டத்தை பெற்றார்கள். அதன் வழியாக அவர்கள் நிறைவு அடையக்கூடுமாயின் ஆரோனின் முறையிலன்றி மெல்கிசேத்தின் முறையில் வேறொரு குருவை ஏற்படுத்த வேண்டிய தேவை என்ன? ஏனெனில் குருத்துவ முறை மாற்றம் அடையும் போது திருச்சட்டமும் கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும் அல்லவா? இவையெல்லாம் யாரை குறித்து சொல்லப்பட்டனவோ அவை வேறொரு குலத்தை சேர்ந்தவர். அக்குலத்தை சேர்ந்த எவருமே பலிபீடத்தின் பணி செய்ய தம்மை அர்ப்பணித்தது இல்லை. நம் ஆண்டவர் யூதாவின் குலத்தில் தோன்றினார் என்பது தெளிவாக தெரிந்தது தானே. குருக்களை பற்றி பேசியபோது மோசே அக்குலத்தை குறித்து ஒன்றுமே குறிப்பிடவில்லை. மெல்கிசேத்துக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறியது இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசேத்தியின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு முந்திய கட்டளை வலிமையும் பயனும் அற்றுப்போனதால் அது நீக்கப்பட்டு விட்டது. ஏனெனில் திருச்சட்டம் எதையும் முழு நிறைவுள்ளதாய் ஆக்கவில்லை. இப்பொழுதோ அதைவிட சிறியதொரு எதிர்நோக்கு அளிக்கப்படுகிறது. இந்த எதிர்நோக்கு வழி நாம் கடவுளை அணுகி செல்கிறோம். இவரது குருத்துவ பணியோ ஆணையிட்டு அளிக்கப்பட்ட ஒன்று. லேவிய குருக்கள் ஆனபோது ஆணை எதுவும் இடம்பெறவில்லை. நீ என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக்கொள்ளார் என்று கடவுள் அவரிடம் ஆணையிட்டு கூறினார் அன்றோ? இவ்வாறு இயேசு எவ்வளவு சிறந்த உடன்படிக்கை காப்புறுதி அளிப்பவரா இருக்கிறார். மேலும் அந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலில் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் நம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித அகுஸ்தினார் எழுதிய கேட்டகுமென்களுக்கான மறையுரை என்னும் புத்தகத்திலிருந்து வாசகம். மனித இனத்தின் தொடக்கத்தினின்று உலக முடிவு வரை 2 நகரங்கள் இப்பொழுது அவை உருவ அளவில் கலப்படமாயிருப்பினும் தொடர்ந்து நீடிக்கும். ஆனால் உயிரில் பிடிக்கப்பட்டு நீடிக்கும். ஒன்று தீயோரினுடையது, மற்றது புனிதர்களுடைய தீர்வையின் நாளின் உருவ அளவிலும் அவை பிரிக்கப்படும். எல்லா மனிதரும் எல்லா ஆவிகளும் தங்களது மாட்சிமையை தேடாது இறைவனின் மகிமையை தாழ்ச்சியோடு தேடும். எல்லா மனிதரும் எல்லா ஆவிகளும் விவேகத்தோடும் அன்போடும் அவரை பின்பற்றுவோரும் ஒரு தனித்துவமிக்க குடும்பத்தை சார்ந்தவர் ஆவர். இருப்பினும் தீயோரிடமும் நிறைந்த இரக்கத்தோடும் பொறுமையோடும் உள்ள கடவுள் அவர்கள் மனம் திரும்பி தங்களையே திருத்திக் கொள்ள நேரம் தருகிறார். மனித இனத்தை வெள்ளத்தால் அழித்த அவர் ஒரு நீதிமானையும் அவன் குடும்பத்தாரையும் பெட்டகத்தில் மீட்க விரும்புகிறார். ஏனெனில் மற்றவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள் என்பதை அவர் அறிவார். இருப்பினும் பெட்டகம் கட்டப்பட்ட அந்த 100 ஆண்டுகளில் கடவுளிடமிருந்து நிச்சயம் வரப்போகும் தண்டனையும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் மனம் திருந்தி இருந்தால்
பின்னர் பரிகாரம் செய்த நினிவே நகரத்தை அவர் மன்னித்தது போல அவர் மன்னித்திருப்பார். வெள்ளத்தின் அடையாளத்தால் பெட்டக மரத்தில் நீதிமான்கள் பாதுகாக்கப்பட்டது போல் எதிர்கால திருச்சபையின் முன் அடையாளமான கிறிஸ்துவும் அரசரும் கடவுளுமானவர் சிலுவையின் மறைபொருள் வழியாக உலகம் மூழ்குவதை தடுக்கின்றார். பெட்டகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களிடமிருந்து தீயோர் பிறந்து பூமியின் முகத்தை பாவத்தால் நிரப்புவார்கள் என்ற உண்மையை கடவுள் அறியாமல் இல்லை. இருப்பினும் இறுதி தீர்வையை குறித்த ஒரு உதாரணத்தை தந்து மரத்தின் மறைபொருளால் புனிதர்களின் மீட்பை முன்னறிவித்தார். இதர மக்களின் நீதிமான்கள் குறைவாயில்லை. அந்த புனித நகரத்தை சார்ந்த குடிமக்கள் மகன்களைப் போல் கடவுளை தேடி அழகையின் அகந்தையை மேற்கொண்டு வார்த்தைகளால் மட்டுமல்ல, ஆண்டவரின் பிறப்பிற்கு முன் இறந்த மனிதர்களின் செயல்களும் இக்காலத்திற்கு முன் இறந்த மனிதர்களின் செயல்களும் ஒரு இறைவாக்காகியது. இதில் கிறிஸ்துவின் பாடுகளில் மீதுள்ள விசுவாசத்தால் எல்லா தேசங்களினின்றும் திருச்சபை சேகரிக்கப்படும். இத்தகைய ஆன்மீக மறைப்பொருட்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவும் திருச்சபையும் அடையாளம் ஆகினர். உடலளவில் ஆண்டவராகிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே பூமியில் வாழ்ந்த புனிதர் எல்லாம் திருச்சபையின் அங்கத்தினர் ஆயினர். அவர் கட்டளையிட்ட அனைத்தும் அனுசரிக்கப்பட்ட போதுதான் சட்டம் நிறைவேறுகின்றது. உலக செல்வங்கள் மீதுள்ள பேராசையினால் அல்லாமல் அவற்றை அளித்த அவர் மீதுள்ள அன்பினாலே நிறைவேறுகின்றது. எல்லையில்லா நீதியும் இரக்கமும் உள்ள கடவுள் நீதியற்ற அகந்தையுடைய மனிதர்களை எவ்வளவாய் நேசித்தாரெனில், அவரது ஒரே பேரான மகனை அவர்களோடு வாழ மட்டும் அனுப்பாமல் அவர்களால் அவர்களுக்காக கொலை செய்யப்படவும் அனுப்பினார் என்றால், இந்த அன்பை திருப்பித் தர யார்தான் ஆசைப்பட மாட்டார்கள்? பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தப்பட்ட அவர்களது அரசரான கிறிஸ்துவின் இறங்கு முகத்தின் முன் காட்சியால் தூய்மையாக்கப்பட்டவர்கள் ஆயினர். இவர்களில் பக்தியுள்ள ஆண்டவரின் பிரமாணிக்கமான ஊழியனாம் ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரில் இறைமகனின் மறைபொருள் முன்னறிவிக்கப்பட்டது. இவ்வாறே எல்லா தேசங்களின் விசுவாசிகள் அவரது விசுவாசத்தை பற்றி எல்லா தலைமுறைகளிலும் அவரது மக்களாக கருதப்படுவர். அவர்களிடமிருந்து பிறந்த மக்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரே உண்மை கடவுளை ஆராதிப்பர். அந்த பெரிய மக்களினம் பெரிய அத்தாட்சியோடு திருச்சபையின் அடையாளமாகியது. சொல்லப்போனால் இவர்கள் இச்சைக்கு உட்பட்ட கணக்கில் அடங்காத மக்கள். இவர்கள் உலக சௌகரியங்களுக்காகவே கடவுளை கௌரவித்தனர். இருப்பினும் இவர்களின் எதிர்கால சமாதானத்தை நினைத்து வீணாக வீட்டை தேடக்கூடிய மனிதர்களும் இருந்தனர். இவர்களுக்கு கடவுள் எதிர்காலத்தில் நம் அரசரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாழ்ச்சியுறுதல் இறைவாக்கினால் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த விசுவாசத்தினால் எல்லா அகந்தையினின்றும் குற்றத்தினின்றும் அவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டனர். ஆயரான புனித அகுஸ்தினார் எழுதிய கேட்டெக்குமென்களுக்கான மறையுரை என்னும் புத்தகத்திலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்று கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக
இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் செயலுக்காக என்மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள் என்றார் ஆண்டவர். தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்றார் ஆண்டவர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரிடமிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றில் செயலுக்காக என்மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள் என்றார் ஆண்டவர். தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் செயலுக்காக என்மேல் கல் எறிய பார்க்கிறீர்கள் என்றார் ஆண்டவர். மன்றாட்டுகள். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு சிலுவையில் இறந்த ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நன்றி கூறி முழு இதயத்தோடு அவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. எங்கள் தலைவரே, மீட்பரே, உமது வாழ்வால் எங்களுக்கு கற்பித்தீர். உமது பாடுகளால் எம்மை புதுப்பித்தீர். எங்களை பாவ பழக்கத்தில் வளர விடாதேயும். ஆண்டவராக இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. பசித்தோருக்கு உணவளிக்க நீர் எம்மை அழைக்கிறீர். இன்று நாங்கள் சிறிதளவு உணவை ஒருத்து எங்கள் சகோதரர் சகோதரிகளின் தேவைகளில் உதவி செய்வோமாக. ஆண்டவராக இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. உம்முடைய திருக்கரங்களிலிருந்து தவக்காலத்தின் இந்நாளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக. அன்பின் செயல்களால் நாங்கள் இந்நாளை உமதாக்குவோமாக. ஆண்டவராக இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. எங்கள் இதயங்களில் எழும் கிளர்ச்சி மனப்பான்மையை நீக்கியருளும். பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள பெருந்தன்மையும் ஆர்வமும் உள்ளவர்களாக எங்களை உருவாக்கியருளும். ஆண்டவராக இயேசுவே, உமது சாவு எம்மை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. நலன்களுக்கெல்லாம் ஊற்றாகிய ஆண்டவரே, எங்கள் பலவீனத்தால் விளைந்த பாவ தலைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உம்முடைய மக்களின் குற்றங்களை அன்பின் இரக்கத்தால் மன்னித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையில் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன்.